சுழன்றும் ஏற்பின்னது உலகம். அதனால் உழன்றும் உழவே தலை என்கிறார் திருவள்ளுவர். உலகத்திற்கே உணவளிக்கும் விவசாயம் பயிர்களை தாக்கும் பூச்சிகளை அழிக்கும் பூச்சிக்கொல்லிகளை அதிகம் பயன்படுத்தியதால் ரசாயனம் நிறைந்ததாக மாறிவிட்டது. இதற்கு மாற்றாக இயற்கை விவசாயத்தை முன்னெடுத்து அதனை ஒரு இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். பிரதமரின் வேண்டுகோளை ஏற்று விவசாயிகள் இயற்கை விவசாயத்தின் பக்கம் தங்களின் கவனத்தை திருப்பி வருகின்றனர். இளைய தலைமுறையினரையும் இயற்கை விவசாயம் ஈர்த்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 35 வருடங்களாக ரசாயன மருந்துகள் இன்றி இயற்கையான இடுபொருட்களை கொண்டு பந்தல் முறையில் தனது நிலத்தில் காய்கறிகளை உற்பத்தி செய்து அதற்கு தானே விலை நிர்ணயம் செய்து விற்பனை செய்து வரும் திருப்பூர் மாவட்டம் கேத்தனூர் சேர்ந்த விவசாயி பழனிசாமி இயற்கை விவசாயிகளின் காவலராக திகழ்கிறார். 80 வயதான இவர் தனது 15 ஏக்கர் நிலத்தில் நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தி இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் பசுமையுடன் கம்பி பந்தலில் காட்சியளிக்கிறது. அனைத்து செடிகளுக்கும் சொட்டு நீர் பாசன முறையில் மிக சிக்கனமாக நீரை பயன்படுத்தி அதிக மகசூல் எடுத்து வருகிறார். இவர் விளைவிக்கும் காய்கறிகள் கோவை, சென்னை மற்றும் கேரள மாநிலங்களுக்கு விற்பனைக்காக கொண்டு செல்லப்படுகிறது. மேலும் இயற்கை வேளாண்மையை உற்பத்தி சான்றிதழ் பெற்றிருப்பதால் தன்னுடைய அனைத்து விளைபொருட்களுக்கும் இவரே விலை நிர்ணயம் செய்து விற்பனை மேற்கொண்டு வருகிறார். இதற்காக அவர் அரசின் சான்றிதழ்கள் அனைத்தும் பெற்றுள்ளார். 88லேருந்து சுத்தமாகவே 100% இயற்கை விவசாயத்துக்கு மாறிட்டேன். நிறைய காய்கறி பந்தல் பாகல், புடலை, பீக்கன், அவரை, இந்த மாதிரி காய்கறி, சுரக்காய், கோவக்காய், தரையில் வெண்டை, அவரை, கத்திரி, பச்சை மிளகாய், பீட்ரூட்டு, முள்ளங்கி, இந்த மாதிரி மலை காய்கறி பயிர் நிறையா நல்லா வருது. லாஸ்ட்டு இப்போ கூட அடிக்கடி கேரட்டும் கூட போட்டு எடுக்கிறோம். மிகச்சிறந்த முறையில் வருது. காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், இது எல்லாம் ஆர்கானிக் சர்டிஃபைடோடு பண்ணுறேன். ஆர்கானிக் சர்டிஃபைடுனால் அப்படியே அவனுடைய சர்டிஃபைடு மிகச்சிறந்த முறையில் அவங்க பார்ப்பாங்க, செய்வாங்க. டெய்லி ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கிறோம். இது பாரத பிரதமரின் வேண்டுகோளுக்கு இணங்க ஏராளமான விவசாயிகள் இயற்கை விவசாயத்து பக்கம் திரும்பியுள்ளனர். அந்த வகையில் திருப்பூர் மாவட்டம் கேத்தனூர் பகுதியில் பழனிசாமிங்கிற விவசாயி பல ஆண்டுகளாக இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு வராரு. அது மட்டும் இல்லாமல் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கும் இயற்கை விவசாயத்தை பற்றி பயிற்சி வகுப்புகளும் எடுத்துகிட்டு வர்றாங்க. இது இந்த பகுதியில் இருக்க விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.